Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 7 May 2026 எஸ்டர்டே நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் ஷிஃப்ட் 2ல கேட்ட ஜிகே கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்தடுத்து ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு போங்க. கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதோட ஃபீஸ் வந்து 799. ஆனா என்டிபிசி யூஜிக்கு போற ஸ்டூடெண்ட் 199 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 199 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி நாம ஷிஃப்ட் 1ஓட கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ ஷிஃப்ட் 2ஓட கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். 7 மேல இருந்து 21 ஜூன் வரைக்கும் எக்ஸாம் நடக்க போகுது. அப்ப 7 மேல இருந்து 21 ஜூன் வரைக்கும் நடக்கக்கூடிய எக்ஸாமோட எல்லா ஷிஃப்டோட ஜிகே கொஸ்டினோட பிடிஎஃப்ஸ் வந்து எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 99 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சில ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நாளைக்கு எக்ஸாம் இருக்கும், சில பேருக்கு 13 ஜூன்ல இருக்கும், சில பேருக்கு 21 ஜூன்ல இருக்கும், சில பேருக்கு 20 ஜூன்ல இருக்கும். அப்போ உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன ஜிகே கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 99 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியா கிடைக்கிறது கிடையாது. எல்லா ஸ்டூடெண்ட் கிட்டையும் ரெஃபர் பண்ணி ஒவ்வொருத்தங்களும் சொல்லுவாங்க இந்தந்த இதுல இருந்து கொஸ்டின் வந்துச்சுன்னு. அதை எல்லாத்தையும் கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சோ இதை வந்து ஒரு ஃப்ரீ மெட்டீரியலா கொடுக்க முடியாது. அதனாலதான் இதுக்கு ஒரு மினிமம் பிரைஸ் வந்து 99 வச்சிருக்கோம். சப்போஸ் ஆல் ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. 99 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஷிஃப்டோட கொஸ்டின் ஷிஃப்ட் 1 by 1 முடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. What is the full form of UNDP? An organization that promotes international development. சர்வதேச வளர்ச்சியை மேம்படுத்தும் அமைப்பான UNDP-யோட முழு வடிவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஈஸியான கொஸ்டின் தான். இதுக்கு முன்னாடியே நாம வந்து பார்த்திருக்கோம். UNDP யூடியூப்லயும் டிஸ்கஸ் பண்ணதா, ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் டிஸ்கஸ் பண்ணதா. யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகே, ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம். இதுதான் UNDP-யோட எக்ஸ்பான்ஷன். ஓகேவா? சோ யுஎன்டிபி இது எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நவம்பர் 22 1965ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்த யுஎன்டிபியோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? நியூயார்க்ல இருக்கு. ஓகேவா? திஸ் ஆர்கனைசேஷன் ஒர்க்ஸ் இன் அப்ராக்சிமேட்லி 170 கண்ட்ரீஸ். ஓகேவா? சோ இதோட முக்கியமான அப்ஜெக்டிவ் நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அச்சீவ் த எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஓகே, யுஎன்டிபி யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லலாம், இல்ல ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம்னு சொல்லலாம். இது எப்ப நிறுவப்பட்டது அப்படின்னா நவம்பர் 22 1965ல நிறுவப்பட்டது. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூயார்க்ல இருக்கு. ஓகே, இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைய உதவுவதுதான் இதோட முக்கியமான நோக்கம். ஓகே, அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் சிடி? சிடியோட ஃபுல் ஃபார்ம் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து எதுல உள்ள கொஸ்டின்? கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின். அப்ப கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் எப்படி கேக்குறாங்கன்னா அப்ரிவேஷன் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேக்குறாங்க. இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே, சிடியோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. கணினி மற்றும் பொழுதுபோக்கு துறைகள்ல சிடியோட முழு வடிவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. காம்பாக்ட் டிஸ்க். இதுதான் என்னது? சிடியோட ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? சோ சிடியோட ஃபுல் ஃபார்ம் என்னது? காம்பாக்ட் டிஸ்க். சிடி வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிருப்போம், அப்படிதானே? சோ சிடி டிவிடி எல்லாமே யூஸ் பண்றதுதான். ஓகே, சிடி இஸ் a digital optical disc data storage format used to store and play audio, video and computer data. சிடில வந்து நம்ம எல்லாமே வச்சுக்கலாம். பாட்டு ஏத்தி வச்சுக்கலாம், ஆடியோ ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், இல்ல வீடியோவா இது பண்ணிக்கலாம். அப்படிதானே? முன்னாடி எல்லாம் படம் வந்து இந்த நெட்ஃபிளிக்ஸ் பிரைம்லாம் வர்றதுக்கு முன்னாடி சில பேர் சிடிலாம் வச்சு படத்தெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி நிறைய டேட்டா எல்லாமே சிடில வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, சிடி வந்து எவ்வளவு ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா 700 MB டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணக்கூடியது. ஓகே, இதை வந்து யார் டெவலப் பண்ணாங்க? இந்த ஹிஸ்டரி எல்லாம் எக்ஸாம்ல கேட்க போறதுல ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிடியோட எக்ஸ்பான்ஷன் மட்டும் பாத்துக்கோங்க. ஓகே, மேஜர் டைப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சிடி ரோம். இது வந்து என்ன பண்ண முடியும்னா ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், ரீட் ஒன்லி. ஓகேவா? அதே மாதிரி சிடிஆர் வந்து ரெக்கார்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே, ரெக்கார்டபிள். சிடிஆர்டபிள்யூ அப்படின்னா ரீரைட்டபிள். ஓகேவா? ஓகே, காம்பேக்ட் டிஸ்க் அப்படிங்கிறது என்னதுன்னா சிடி. இது ஆடியோ, வீடியோ, சில டேட்டா எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்றதுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்ப யாரும் சிடி ரொம்ப யூஸ் பண்றது இல்ல. ஓகே,
ஸோ இது வந்து எவ்வளோ எம்பி வரை ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா 700 எம்பி வரை ஸ்டோர் பண்ணலாம். இது வந்து சிடி ரோம். ஓகேவா? ஸோ இது வந்து என்னது ரீட் ஒன்லி மட்டும், சிடி ரைட். ஓகே, ஸோ இது வந்து ரெக்கார்டபிள். ஓகே, ரெக்கார்டபிள் வந்து ஜஸ்ட் ரெக்கார்ட் மட்டும் தான் பண்ண முடியும். சிடி ஆர்டபிள்யூங்கிறது ரீரைட் பண்ணலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். Who has been honored with the prestigious Abel Prize 2025? இந்த கொஸ்டின் நம்ம CAPDF கோர்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபீல்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் கணித துறையில் மதிப்புமிக்க ஏபிள் பரிசு 2025 யாருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது? ஓகே, இந்த கொஸ்டினை நாம கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ்லயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்ப ரீசெண்டா கரண்ட் அஃபேருக்கான கிளாஸஸ் யூடியூப்ல கொண்டு போனோம், அதுலயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏபிள் பிரைஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா மேக்ஸுக்கு கொடுக்கக்கூடிய பிரைஸ். ஓகேவா? இப்போ நம்ம மத்த இதுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ் அந்த இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா நோபல் பிரைஸ் வந்து கொடுப்பாங்க. ஆனா மேக்ஸுக்கு வந்து நோபல் பிரைஸ் வந்து கிடையாது. அந்த நோபல் பிரைஸுக்கு ஈக்குவலா கொடுக்கக்கூடிய பிரைஸ் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏபிள் பிரைஸ். ஓகேவா? அப்ப 2025 கணிதத்துக்கான நோபல் பிரைஸ் வாங்கினவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மசாகி காஷிவாரா. இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பானீஸ் மேத்தமெட்டிஷியன். ஓகே, 2025க்கான ஏபிள் பிரைஸ் வந்து இவருக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ எதுக்காக இவருக்கு ஏபிள் பிரைஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் அனாலிசிஸ் அண்ட் ரெப்ரசன்டேஷன் தியரி. ஓகே, அல்ஜிப்ரிக் அனாலிசிஸ்க்காக இவருக்கு வந்து ஏபிள் பிரைஸ் வந்து கொடுத்திருக்காங்க. மேபி அடுத்த ஷிப்ட்ல எதுக்காக இவருக்கு ஏபிள் பிரைஸ் வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஓகே, விச் கண்ட்ரி அவார்ட்ஸ் அண்ட் அட்மினிஸ்டர்ஸ் த ஏபிள் பிரைஸ்? எந்த கண்ட்ரி வந்து ஏபிள் பிரைஸை வழங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்வே. ஓகேவா? யாரு வழங்குறாங்கன்னா நார்வேயன் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அண்ட் லெட்டர்ஸ். Who was the first Indian origin mathematician to win the Abel Prize? First இந்தியாவில இருந்து ஏபிள் பிரைஸ் வின் பண்ணவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாசா எஸ்.ஆர். வரதன். ஓகேவா? 2007ல வின் பண்ணிருக்காங்க. ஏபிள் பிரைஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த மெமரி ஆஃப் விச் மேத்தமெட்டிஷியன்? எந்த மேத்தமெட்டிஷியனோட நேம் வந்து ஏபிள் பிரைஸா வச்சு கொடுக்குறாங்க அவரை கௌரவிக்கும் வகையில அப்படின்னு பாத்தீங்கன்னா நீல்ஸ் ஹென்ரிக் ஏபிள். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி 2026ல ஏபிள் பிரைஸ் யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மன் மேத்தமெட்டிஷியனுக்கு கொடுத்திருக்காங்க. அவரோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்ட் ஃபால்டிங்ஸ். ஓகேவா? உங்களுக்கு எக்ஸாம்ல எஸ்டர்டே கேட்டது 2025 ஏபிள் பிரைஸ் பத்தி கேட்டிருக்காங்க. மேபி அடுத்த ஷிப்ட்டுக்கு 2026ஓட ஏபிள் பிரைஸ் கூட கேட்கலாம். 2026ல யாரு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்ட் ஃபால்டிங்ஸ். ஓகே, இவருக்கு வந்து 2026க்கான நோபல் பிரைஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இவர் வந்து ஜெர்மனியை சேர்ந்தவர். ஓகேவா? இந்த நோபல் ஏபிள் பிரைஸ் வாங்குறவங்க யாரு, எதுக்காக வாங்கியிருக்காங்க, எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்கிறதையும் நீங்க வந்து படிச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி இவருக்கு எதுக்காக ஏபிள் பிரைஸ் இப்போ 2026க்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஜாமெட்ரி. ஓகேவா? சோ இதுக்காக கொடுத்திருக்காங்க. ஓகே, தமிழ் மீடியமும் பாத்துக்கோங்க, டீடைலான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கோம். ஓகேவா? 2025 ஜப்பானிய கணிதவியலாளர் மசாகி காஷிவாராவுக்கு இயற்கணித பகுப்பாய்வு அல்ஜிப்ரிக் அனாலிசிஸ் மற்றும் பிரதிநிதித்துவ கோட்பாடு ரெப்ரசன்டேஷன் தியரி அதுல அவர் பண்ண அந்த இதுக்காக, ஓகேவா, சாதனைக்காக அவங்களுக்கு ஏபிள் பிரைஸ் வந்து மசாகி காஷிவாராவுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஏபிள் பிரைஸை யாரு கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்வேயை சேர்ந்த நார்வேயன் அறிவியல் மற்றும் கடிதங்கள் அகாடமியால் வழங்கப்படுகிறது. இந்தியாவில இருந்து முதல்ல ஏபிள் பிரைஸ் யாரு வாங்கினாங்க அப்படின்னா ஸ்ரீனிவாசா எஸ்.ஆர். வரதன். ஓகே, ஏபிள் பரிசு எந்த கணிதவியலாளரோட நினைவாக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீல்ஸ் ஹென்றி ஏபிள். ஓகே, அதே மாதிரி 2026ல இப்ப யாருக்கு ஏபிள் பிரைஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஜெர்ட் ஃபால்டிங்ஸுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இவருக்கு தான் கொடுத்திருக்காங்க. இவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனியை சேர்ந்தவர். ஓகே, எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஜாமெட்ரி கணித வடிவியலுக்காக இவருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் இந்தியன் டெம்பிள் ஆர்கிடெக்சர் த டேர்ம் விமனா இஸ் a key feature of which type of temple style? இந்திய கோயில் கட்டிடக்கலையில் விமானம், ஓகே, சோ கோயில நம்ம பார்த்திருப்போம் விமான தரிசனம்லாம். ஓகே, விமானம் என்ற சொல் எந்த வகை கோயில் பாணியின் முக்கிய அம்சமாகும்? எந்த பாணி அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிடியன் ஸ்டைல், அதாவது திராவிட பாணி. ஓகேவா? சோ விமான தரிசனம்லாம் பண்ணிருப்போம் கோயில்ல. ஓகேவா? சோ அந்த விமானம் அப்படிங்கிறது எந்த இது அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிட பாணி. ஓகேவா? சோ திராவிட கோயில்களில் முதன்மை கருவறைக்கு கர்ப்ப கிரகம் மேலே கட்டப்பட்டு பிரமிடு வடிவ பல அடுக்கு அமைப்பானது. கோயிலுக்கு போயிருக்கும் போது பார்த்திருப்போம், அப்படிதானே? அதுல எழுதி போட்டிருப்பாங்க விமான தரிசனம், விமானம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது எந்த ஸ்டைல்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிட பாணியில இருக்கு. ஓகேவா? இப்ப இதுக்கு ரிலேட்டடா என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட் இஸ் த என்ட்ரன்ஸ் கேட்வே ஆஃப் திராவிடியன் டெம்பிள் கால்டு? திராவிட பாணி கோயிலோட நுழைவு வாயில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சோ நுழைவு வாயில் வந்து எப்படி என்ன சொல்லுவோம் நாம கோபுரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே,
Vesara style of architecture is a combination of which two styles? வேசார பாணி இல்லனா வீசாரா ஸ்டைல் எந்த இரு பாணிகளோட கலவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நகர மற்றும் திராவிடியன், நகர மற்றும் திராவிட பாணிகள். In which temple style is the shikara curvilinear in shape, curved shape? எந்த கோயில் பாணியில் சிகரம் வளைந்த வடிவில் இருக்கும்? சோ எந்த இதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த் இந்திய நகரா ஸ்டைல்ல. ஓகே, நார்த் இந்தியா கோயில்கள்ல. Which famous temple is known for having one of the tallest vimanas in India? இந்தியாவுல மிக உயரமான விமானங்களில் ஒன்றை கொண்டிருப்பதில் புகழ்பெற்ற கோவில் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில். ஓகே, தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரா டெம்பிள். Which of the following temples is not an example of the Dravidian style of architecture? பின்வருவனவற்றில் எந்த கோயில் திராவிட பாணி கட்டிடக்கலைக்கு உதாரணம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தேஸ்வர் மகாதேவ் கோயில். ஓகே, இது எல்லாமே ரிலேட்டடான கொஸ்டின். மேபி அடுத்தடுத்த ஷிப்ட்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து So, இன்னும் ரிலேட்டடான கொஸ்டின் பார்த்தோம்னா which dynasty is credited with the initial development of the Dravidian style of temple architecture? திராவிட பாணி கோயில் கட்டிடக்கலையின் ஆரம்ப கால வளர்ச்சிக்கு காரணமான வம்சம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லவ வம்சம். இதெல்லாம் ப்ரீவியஸா கேட்கல உங்களுக்கு. மேபி அடுத்தடுத்த ஷிப்ட்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கலாம். What is the fundamental difference between the Shikara and Nagara and Dravida styles? Okay, so இதோட டிஃபரன்ஸ் கூட மேபி கேட்கலாம். ஓகேவா, in which region was the Visara style practiced? வேசார பாணி வந்து எங்க வந்து இதாகுது நடைமுறையில் இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, சோ அது எல்லாமே ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். சோ இந்த மாதிரி தான் நீங்க படிக்கணும். ப்ரீவியஸா ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடா என்னென்ன கவர் ஆகுதோ அது எல்லாமே நீங்க வந்து படிக்கணும். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following Chola rulers assumed the title of கங்கை கொண்ட சோழன்? ஓகேவா, பின்வரும் சோழ மன்னர்கள்ல யார வந்து கங்கை கொண்ட சோழன் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஓகே, கங்கை கொண்டான் அப்படிங்கக்கூடிய பட்டத்தை சூட்டி கொண்டவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழா 1. முதலாம் ராஜேந்திர சோழன். முதலாம் ராஜேந்திர சோழனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ராஜேந்திர சோழா 1 அப்படி இல்லைன்னா முதலாம் ராஜேந்திர சோழன், இவரை தான் நம்ம கங்கை கொண்ட சோழன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ அதோட ஹிஸ்டரி வந்து இங்க கொடுத்திருக்கேன். முதலாம் ராஜேந்திர சோழனோட ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா 1014 இருந்து 1044 வரைக்கும். தன்னோட ராணுவ படையெடுப்பின் போது வட இந்திய மன்னர்களை, ஓகேவா, சோ வங்காளதேசத்தோட பாலவம்ச ஆட்சியாளர் மகிபாலரை தோற்கடித்து கங்கை நதி வரைக்கும் அவர் போயிருக்காரு. ஓகேவா, சோ அதனால அவரை வந்து கங்கை கொண்ட சோழன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, கங்கை கொண்ட சோழன் யாரு? முதலாம் ராஜேந்திர சோழன். ஓகே, அடுத்த கொஸ்டின். அதே மாதிரி உங்களுக்கு இது கங்கை கொண்ட சோழனுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா who built the city of கங்கை கொண்ட சோழபுரம்? கங்கை கொண்ட சோழபுரத்தை நிர்மாணித்தவர் யார்? ஓகே, சோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திர சோழன். which Chola ruler sent a naval expedition across the Bay of Bengal to conquer parts of the சவுத் ஈஸ்ட் ஏசியா? தென்கிழக்கு ஆசியாவின் பகுதிகளை கைப்பற்றுவதற்காக வங்காள விரிகுடா வழியாக கடற்படை பயணத்தை மேற்கொண்ட சோழ அரசர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திர சோழன். மேபி அடுத்தடுத்த ஷிப்ட்ல உங்களுக்கு ரிலேட்டடா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகே, who was the father of ராஜேந்திர சோழா 1 who built the பிரகதீஸ்வரா டெம்பிள் at தஞ்சாவூர்? தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டிய முதலாம் ராஜேந்திர சோழனோட தந்தை யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழா 1, முதலாம் ராஜராஜ சோழன். who started the Faraisi movement in Bengal in 1818? வங்காளத்துல பரைசி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? சோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாஜி ஹரியத்துல்லா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. who took over the leadership of Faraisi movement after ஹாஜி ஹரியத்துல்லா? ஹாஜி ஹரியத்துல்லாவுக்கு பிறகு பரைசி இயக்கத்துக்கு தலைமை ஏற்றவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட பையன் துதுமியான். which socio-religious movement declared that land belongs to God? நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று பிரகடனம் செய்த சமூக சமய இயக்கம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பரைசி மூவ்மெண்ட். which region of India was பரைசி மூவ்மெண்ட் most active? இந்தியாவோட எந்த பகுதி பரைசி இயக்கம் மிகவும் தீவிரமாக செயல்பட்டது அப்படின்னா கிழக்கு வங்காளம். ஓகேவா, ஈஸ்ட் பெங்கால். What was the main objective of Faraisi movement? Faraisi இயக்கத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா to reform Islam and protect tenants from the oppression of landlords. இஸ்லாத்தை சீர்திருத்துவது மற்றும் நிலப்பிரபுக்களின் ஒடுக்குமுறையிலிருந்து குத்தகைதாரர்களை பாதுகாப்பது. ஓகேவா, சோ இது எல்லாமே ரிலேட்டட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. who is the author of the famous book கீதா ரகசியா? இது ஈஸியான கொஸ்டின் தான், அடிக்கடி ப்ரீவியஸ் இயர்லயும் கேட்ட கொஸ்டின் தான்.
கீதா ரகசியம் அப்படிங்கக்கூடிய புத்தகத்தின் ஆசிரியர் யாரு? இது எஸ்டர்டே கேட்ட கொஸ்டின். ஓகேவா? இதோட ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பால கங்காதர திலகர். ஓகேவா? இவரை வந்து நாம என்ன சொல்லுவோம்? லோக்மானிய திலக்னு சொல்லுவோம். ஓகே, பால கங்காதர திலக் ரோட் பகவத்கீதா ரகசியம். ஓகே, ஸ்ரீமத் பகவத்கீதா ரகசியம். இதை வந்து நாம என்ன சொல்லலாம்னா கீதா ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இத வந்து பாத்தீங்கன்னா அவரு பர்மால ஜெயில இருந்தப்போ 1911 இருந்து 12 வரைக்கும் ஜெயில இருந்தார் இல்லையா? அந்த டைம்ல இந்த கீதா ரகசியத்தை அவர் வந்து எழுதியிருக்காரு. ஓகே, இந்த புத்தகத்துல கர்ம யோகம், சுயநலமற்ற செயல் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் கீதைக்கு அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு? விளக்கம் வந்து கொடுத்திருக்காரு. ஓகே, கீதா ரகசியம் என்ற நூலை எழுதியவர் பால கங்காதர திலகர். ஓகேவா? இதே மாதிரி அடுத்தடுத்த ஷிப்ட்ல ரிலேட்டடான கொஸ்டின் எப்படி கேட்கலான்னு பாருங்க. விச் ஜெயில் டிட் பால கங்காதர திலக் ரைட் த புக் கீதா ரகசியா? ஓகே, கீதா ரகசியம் கூடிய புத்தகத்தை எந்த ஜெயில வச்சு அவர் வந்து எழுதினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்மா ஜெயில, மண்டேலே சிறை, பர்மா. ஓகே, விச் ஆத்தர் ஃபேமஸ் புக் வாஸ் ரிட்டன் பை பால கங்காதர திலக் ரிகார்டிங் த ஆரிஜின் ஆஃப் ஆரியன்ஸ்? ஆரியர்களோட தோற்றம் குறித்து பால கங்காதர திலகர் எழுதிய இன்னொரு புகழ்பெற்ற புத்தகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிக் ஹோம் இன் தி வேதாஸ். ஓகேவா? ஆர்டிக் ஹோம் இன் த வேதாஸ். Who is known as the father of இந்தியன் அன்ரெஸ்ட்? ஓகே, இந்தியன், இதுவும் முக்கியமானதுதான். ஓகேவா? இந்திய அமைதியின்மையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் அன்ரெஸ்ட் என்று அழைக்கப்படுபவர் திலகர், பால கங்காதர திலகர். ஓகே, சோ இந்த பட்டத்தை இவருக்கு யாரு கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னா வேலண்டைன் ஜிரோல். Which newspaper were started by பால கங்காதர திலக் to spread nationalistic ideas? தேசியவாத கருத்துக்களை பரப்புறதுக்காண்டி பால கங்காதர திலகரால் தொடங்கப்பட்ட செய்தித்தாள்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேசரி. இது வந்து மராத்தி மொழியில அவர் வந்து இது பண்ணாரு. அடுத்து மேக்ரட்டா. ஓகே, மேக்ரட்டா. அதுக்கப்புறம் அதேதான் ஆங்கில மொழியில. ஓகேவா? மராத்தியில பாத்தீங்கன்னா கேசரி, ஆங்கில மொழியில அவர் தொடங்கினது மேக்ரட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதெல்லாம் ரிலேட்டடான கொஸ்டின். இப்ப நாம பார்த்தது ரிலேட்டடான கொஸ்டின். பால கங்காதர திலகர் வச்சு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த ஷிப்ட்ல கேட்கலாம். Which Indian freedom fighter sustained fatal injuries during a lathi charge while leading a peaceful protest against the Simon Commission in Lahore in October 1928? அக்டோபர் 1928ல லாகூர்ல சைமன் கமிஷனுக்கு எதிராக அமைதியான முறையில் போராட்டத்தை வழிநடத்திய போது தடியடியால் பலத்த காயமடைந்து உயிரிழந்த இந்திய சுதந்திர போராட்ட வீரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய். ஓகேவா? அக்டோபர் 30, 1928 சைமன் கமிஷன் லாகூருக்கு வந்தப்போ லாலா லஜபதி ராய் தலைமையிலான சைமனை திரும்பிப்போ அப்படிங்கக்கூடிய முழக்கங்களுடன் போராட்டம் வந்து நடந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை கண்காணிப்பாளரா இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் ஏ ஸ்காட். இவர் வந்து தடியடி நடத்த உத்தரவிட்டதுனால அந்த தடியடியில லாலா லஜபதி ராய் வந்து என்ன பண்ணாரு? இறந்து போயிட்டாரு. ஓகேவா? நவம்பர் 17, 1928 அன்று காலமானார். ஓகேவா? சோ அந்த டைம்ல அவர் ஒரு புகழ்பெற்ற ஒரு வாசகத்தையும் சொல்லியிருக்காரு. என்னதுன்னா, என்னோட உடல்ல விழக்கூடிய ஒவ்வொரு அடியும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட சவப்பெட்டியின் கடைசி ஆணியாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? யாரு? லாலா லஜபதி ராய். ஓகே, இப்போ ரிலேட்டடான கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஹூ வாஸ் த பிரிட்டிஷ் போலீஸ் ஆபீசர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த லத்தி சார்ஜ் ஆன் லாலா லஜபதி ராய்? லாலா லஜபதி ராய் மீதான தடியடிக்கு காரணமான பிரிட்டிஷ் போலீஸ் அதிகாரி யாரு? யாரு அப்படின்னா ஜேம்ஸ் ஏ ஸ்காட். ஓகே, ப்ரீவியஸ் ஷிப்ட்ல கேட்ட கொஸ்டினுக்கு ரிலேட்டடா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். To avenge the death of Lala Lajpati Rai, Bhagat Singh and his associates killed which police officer? லாலா லஜபதி ராயோட மரணத்துக்கு பழி வாங்குறதுக்கு பகத்சிங் மற்றும் அவரது கூட்டாளிகள் எந்த போலீஸ் அதிகாரியை கொன்றனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் சாண்டர்ஸ். ஓகேவா? யார கொண்டிருக்காங்க அப்படின்னா ஜான் சாண்டர்ஸ். ஓகேவா? சோ இப்போ அவங்க பிளான் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருன்னா ஜேம்ஸ் ஏ ஸ்காட்டை தான் அவங்க கொலை பண்றதுக்கு வந்து பிளான் பண்ணாங்க. ஆனா அது தவறுதலா எப்படி முடிஞ்சிருச்சு? யார் இறந்து போயிட்டாங்க? ஜான் சாண்டர்ஸ் வந்து இறந்து போயிட்டாரு. பை வாட் பாப்புலர் நேம் வாஸ் லாலா லஜபதி ராய் நோன்? ஓகேவா? லாலா லஜபதி ராயை நம்ம என்ன சொல்லுவோம்? பஞ்சாப் கேசரி இல்லனா பஞ்சாப் சிங்கம்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் வாஸ் த ரூல் டைம் பீரியட் ஆஃப் ரஷ்யா சுல்தான்? ஓகே, ரஷ்யா சுல்தானா அடிக்கடி எக்ஸாம்ல கேக்குறதுதான். த ஃபர்ஸ்ட் உமன் ரூலர் ஆஃப் டெல்லி சுல்தானேட். டெல்லி சுல்தானகத்தோட முதல் பெண் ஆட்சியாளரான ரஷ்யா சுல்தானாவோட ஆட்சி காலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1236 டு 1240 ஏடி. ஓகேவா? ரஷ்யா சுல்தானா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்துமிஷோட பொண்ணு. ஓகேவா? சோ இவங்களுக்கு வந்து பசங்க இருந்தாலுமே, ஓகேவா, சோ மகன்கள் இருந்தாலுமே அவங்க வந்து கரெக்டா வந்து ஆட்சி பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவர் வந்து நினைச்சதுனால இல்துமிஷ் வந்து ரஷ்யா சுல்தானை வந்து என்ன பண்ணாங்க? ஆட்சிக்கு கொண்டு வந்தாரு. ஓகேவா? சோ அவங்க வந்து 4 வருஷம் வந்து என்ன பண்ணாங்க? ஆட்சி பண்ணாங்க. ஓகேவா?
சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண்களை போல குபா, அங்கி மற்றும் குலா தொப்பி அணிந்து அரசு சபையில் தோன்றினார். ஓகேவா? இவர் வந்து 1240ல கைத்தல் அருகே கொல்லப்பட்டார். ஓகே. இப்போ ரஷ்யா சுல்தானா வச்சு எக்ஸாம்ல கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா, ஹூ வாஸ் த ஃபாதர் ஆஃப் ரஷ்யா சுல்தானா அப்படின்னு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? அடுத்த ஷிஃப்ட்ல கேட்கலாம். ரஷ்யா சுல்தானாவோட தந்தை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்துமிஷ். ஓகே. ரஷ்யா சுல்தானா பிலாங்டு டு விச் டைனஸ்டின்னு கேட்கலாம். ரஷ்யா சுல்தானா எந்த வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மம்லுக் டைனஸ்டி, அடிமை வம்சம்னு சொல்லலாம். ஓகேவா? மம்லுக் டைனஸ்டிக்கு இன்னொரு நேம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லேவ் டைனஸ்டி இல்லனா அடிமை வம்சம். Who did ரஷ்யா சுல்தானா marry to try and regain her throne? தனது அரியணையை மீண்டும் பெறுவதற்கான முயற்சியில் ரஷ்யா சுல்தானா யாரை திருமணம் செய்து கொண்டார்? யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலிக் அல்துனியா. ஓகேவா? Who succeeded ரஷ்யா சுல்தானா to the throne of டெல்லி? டெல்லி அரியணையில ரஷ்யா சுல்தானாவுக்கு பிறகு யார் ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொய்சுதீன் பக்ரம் ஷா. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின். ஷிஃப்ட் 1ல கேட்ட கொஸ்டின் தான் அப்படியே ஷிஃப்ட் 2ல கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்காங்க. which of the following trees is a prominent example of tropical deciduous forest? பின்வரும் மரங்களில் வெப்பமண்டல இலையுதிர் காடுகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு எது? நான் எஸ்டர்டே ஷிஃப்ட் 1 உங்களுக்கு டீச் பண்ணேன். ஓகேவா? டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன் அடுத்த ஷிஃப்ட்ல ரிலேட்டடான கொஸ்டின்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொன்னேன். அந்த ரிலேட்டடான கொஸ்டின் பாருங்க ரிப்பீட் ஆயிருக்கு. வெப்பமண்டல இலையுதிர் காடுகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேக்கு, டீக். ஓகேவா? ஓகே. டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் பருவமழை காடுகள். இதை எப்படியும் நம்ம சொல்லலாம் மலைக்காடுகள், மான்சூன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேக்கு. ஓகே. அது இந்த தேக்கு தவிர வேற என்னென்ன மரங்கள்லாம் இந்த டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்ல இருக்கும் அப்படின்னா சால் மரம், சந்தன மரம், சாண்டல்வுட், சீஷமு, மகுவா, ஆம்லா, நெல்லிக்காய், கயிர், அதுக்கப்புறம் வந்து குசும், மூங்கில், பேம்போ, இது எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்ல இருக்கும். ஓகேவா? இதுக்கு முக்கியமான எடுத்துக்காட்டுகள். ஓகேவா? சோ தேக்கு, சாலு, சந்தனம், சீசம், மகுவா, தெந்து, பாலஷ், கதிர். ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீர் பற்றாக்குறை காரணமாக வறண்ட கோடை காலத்துல 6 முதல் 8 வாரங்களுக்கு என்ன பண்ணும்? அது தன்னோட இலைகளை வந்து உதிர்க்கக்கூடியது. ஓகே. அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த டிபிஎஸ்பி இன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்? இந்திய அரசியல் அமைப்பின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகளின் இயல்பு என்ன? டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லலாம் டிபிஎஸ்பி. ஓகே. சோ நீதிக்கு உட்படாதது. ஓகேவா? சோ இந்த டிபிஎஸ்பி எந்த ஆர்டிக்கிள்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 37ல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. இந்திய அரசியலமைப்போட 37வது சட்டப்பிரிவு டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகளை எந்த ஒரு நீதிமன்றத்தாலும் நடைமுறைப்படுத்த முடியாது அப்படிங்கறதா இதுல சொல்லியிருக்காங்க. இவை நாட்டின் நிர்வாகத்தில் அடிப்படையானவை மற்றும் சட்டங்களை இயற்றும் போது இந்த கொள்கையை பயன்படுத்துவது அரசோட கடமை. ஓகே. இதற்கு நேர்மாறாக அடிப்படை உரிமைகள் நீதிக்கு உட்பட்டவை. ஓகேவா? சோ டிபிஎஸ்பி எந்த ஆர்டிக்கிள்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 37ல வரும். What was the main feature of the street layout and urban planning in Harappan civilization? அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஹரப்பா நாகரிகத்தில் தெரு அமைப்பு மற்றும் நகர திட்டமிடலின் முக்கிய அம்சம் என்ன? ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேர் நம்ம ஹிஸ்டரியில டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கிளாஸே இதுதான். இதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகே. அதே மாதிரி தான் இந்த டிபிஎஸ்பியும் பாத்தீங்கன்னா பாலிட்டியில நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ரஷ்யா சுல்தானா வச்சு ஒவ்வொரு வம்சமா நம்ம வந்து பார்த்திருப்போம். ஒவ்வொரு டைனஸ்டியா நம்ம வந்து பார்த்திருப்போம். அந்த டைனஸ்டியை யாரு தோற்றுவித்தாங்க, அதுல யாரு முக்கியமானவங்கன்னு எல்லாமே பார்த்திருப்போம். சோ நீங்க கரெக்டா படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஜிகேயும் உங்களுக்கு டஃப்பான செக்ஷனா இருந்திருக்காது. ஓகே. என்ன மாதிரியான இது வந்து இருந்துச்சு? செவ்வக கிரிட் முறை, ரெக்டாங்குலர் கிரிட் பேட்டர்ன். ஓகே. ஹரப்பன் cities were based on the grid system. Main roads ran from north to south and east to west, intersecting each other at right angles, அதாவது 90 டிகிரி. ஹரப்பா நாகரிகம் எந்த சிஸ்டம்ல இருந்துச்சு அப்படின்னா கிரிட் முறை அடிப்படையில் அமைந்திருந்தன. இங்க முக்கிய சாலைகள் வந்து வடக்கு டு தெற்காகவும் கிழக்கு டு மேற்காகவும் சென்றன. இவை ஒன்றை ஒன்று எப்படி இணைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 டிகிரி செங்கோணத்துல வந்து வெட்டி கொள்ளக்கூடியது. ஓகே. ஓகே. இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் பாத்தீங்கன்னா which material was primarily used for the construction of drains and houses in ஹரப்பா? ஹரப்பா வடிகால்கள் வீடுகளை கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட பொருள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா burn bricks, சுட்ட செங்கல் வச்சு அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க? வீடுகள் வந்து கட்டியிருக்காங்க. ஹரப்பன் cities were typically divided into how many part? ஹரப்பாவில் வடிகால்கள் மற்றும் வீடுகளை கட்டுவதற்கு முதன்மையாக பயன்படுத்தப்பட்ட
பொருள் எது? ஓகேவா? சோ இது எத்தனை பார்ட்டா வந்து பிரிச்சிருக்காங்க. சோ தமிழ் மீடியம் வேற கொஸ்டின், இங்கிலீஷ் மீடியம் வேற கொஸ்டின் வந்துருச்சு. சோ எத்தனை பார்ட்டா பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பார்ட்டா. ஓகே, சைட்டடல் அப்பர் டவுன் அண்ட் லோவர் டவுன். ஓகேவா? சோ இதை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா அப்பர் டவுன் லோயர் டவுன் 2ஆ பிரிச்சிருக்காங்க. சோ வீடுகளை கட்டுவதற்கு அவங்க என்ன பொருள் பயன்படுத்தினாங்க? சுட்ட செங்கற்கள் வந்து பயன்படுத்தினாங்க. When city of the Indus Valley civilization is which city of the Indus Valley civilization is famous for its unique water management system? சிந்து சமவெளி நாகரிகத்துல எந்த நகரம் அதன் தனித்துவமான நீர் மேலாண்மை அமைப்புக்கு பிரபலமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொலைவிரா. ஓகே, அடுத்தடுத்த ஷிஃப்ட்ல இந்த கொஸ்டின்ஸ் நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது எல்லாமே ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டுக்கு ரிலேட்டடான கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. வேற என்ன கேட்டிருக்காங்க? which of the following software is primarily used for creating and editing text based documents such as letters, reports, resumes? நமக்கே தெரிஞ்சதுதான். அப்படிதானே? இப்போ ரெஸ்யூம் ரெடி பண்ணுங்க அப்படின்னா எதுல போய் ரெடி பண்ணுவீங்க? வேர்ட்ல ரெடி பண்ணுவீங்க. அப்படிதானே? இல்ல ஒருத்தங்களுக்கு ஒரு லெட்டர் இது பண்ணணும் அப்படின்னா அதுவும் எதுல போய் பண்ணுவீங்க? வேர்ட்ல பண்ணுவீங்க. ஓகே, கடிதங்கள், அறிக்கைகள் மற்றும் சுய விவர குறிப்புகள், அதாவது ரெஸ்யூம் போன்ற உரை அடிப்படையிலான ஆவணங்களை உருவாக்க இல்லைன்னா அதை எடிட் பண்றதுக்கு எந்த மென்பொருள் வந்து பயன்படுத்தப்படுது? எந்த சாஃப்ட்வேர் வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னா வேர்டு, எம்எஸ் வேர்டு, மைக்ரோசாஃப்ட் வேர்டு. ஓகே, which article of Indian Constitution provides that persons voluntarily acquiring citizenship of a foreign state shall not be citizen of India? ஓகே, வெளிநாட்டின் குடியுரிமையை தானாக முன்வந்து பெறும் நபர்கள் இந்தியாவின் குடிமக்களாக இருக்க மாட்டார்கள் என்று இந்திய அரசியலமைப்போட எந்த விதி கூறுகிறது? அதாவது டியூவல் சிட்டிசன்ஷிப் வந்து இருக்காது அப்படிங்கிறத எந்த விதி சொல்லுது அப்படின்னா ஆர்டிகிள் 9. ஓகேவா? ஓகே, நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகிள் 9 வந்து என்ன சொல்லுது? பிரின்சிபல் ஆஃப் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் பத்தி சொல்லுது. ஓகே, இந்திய அரசியல் அமைப்போட ஒற்றை குடியுரிமை என்ற கொள்கையை பின்பற்றுகிறது. இது ஆர்டிகிள் 9ல சொல்லியிருக்காங்க. ஒரு குடிமகன் தன்னோட விருப்பத்தின் மூலமாக வேறொரு நாட்டுல போய் ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்க அப்படின்னா இந்தியாவுல அவங்களோட குடியுரிமை வந்து என்னாகிரும்? ரத்தாகிரும். ஓகே, இதுக்கு மாறாக வெளிநாடு வாழ் இந்திய குடிமகன், அதாவது ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடென்டிட்டியா அவங்களுக்கு வந்து என்ன பண்றோம்? இந்தியா வந்து கொடுக்குது. ஓகே, அவங்க இப்போ அமெரிக்கால போய் செட்டில் ஆகுறாங்க, அங்க கிரீன் கார்டு எல்லாமே வாங்கி அங்க இருக்காங்க அப்படின்னா சோ அவங்களுக்கு இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் வந்து என்ன ஆகிரும்? கேன்சல் ஆகிரும். ஓகே, ஒற்றை குடியுரிமை தான் நம்ம வந்து இது பண்ணுவோம். ஓகே, அதுக்கு பதிலா அவங்களுக்கு ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, வெளிநாட்டு வாழ் இந்திய குடிமகன் அப்படிங்கக்கூடிய ஒரு அட்டையை வழங்குகிறது. ஓகே, ஆனா இது வந்து எப்படி வராது? இரட்டை குடியுரிமை டியூவல் சிட்டிசன்ஷிப்ல வந்து வராது இந்த ஓசிஐங்கிறது. ஓகே, இப்ப இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் பார்த்தோம்னா which country's constitution did India borrow the concept of single citizenship? ஒற்றை குடியுரிமை அப்படிங்கக்கூடிய கருத்தை எந்த அரசியல் அமைப்புல இருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் எழுதும் போது நம்ம வந்து ஒவ்வொரு நாடுகள்ல இருந்து ஒவ்வொரு இது எடுத்திருப்போம். அதுல ஒற்றை குடியுரிமைங்கிறது நம்ம எதுல இருந்து எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூகே, பிரிட்டன்ல இருந்து எடுத்தோம். பாலிட்டில நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். which part of the Indian constitution deals with citizenship? இந்திய அரசியலமைப்போட எந்த பகுதி வந்து குடியுரிமை பற்றி கூறுகிறது அப்படின்னா பார்ட் 2 ஆர்டிகிள் 5 to 11. ஓகேவா? சோ ஆர்டிகிள் 5 to 11 எதை பத்தி சொல்லுது? குடியுரிமை, சிட்டிசன்ஷிப் பத்தி சொல்லுது. who has the power to regulate the right of citizenship by law in India? இந்தியாவில் சட்டத்தின் மூலம் குடியுரிமை உரிமையை ஒழுங்குபடுத்தும் அதிகாரம் யாருக்கு உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு. எந்த ஆர்டிகிள்ல சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஆர்டிகிள் 11. when was the citizenship act enacted by the Indian parliament? இந்திய நாடாளுமன்றத்தால் குடியுரிமை சட்டம் எப்போது இயற்றப்பட்டது அப்படின்னா 1955ல. ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த ஷிப்ட்ல நாம எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆர்டிகிள் 141 of the Indian constitution is related to which of the following? இந்திய அரசியல் அமைப்போட 141வது சட்டப்பிரிவு எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா உச்சநீதிமன்றத்தால் அறிவிக்கப்படும் சட்டம் அனைத்து கீழ் நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். ஓகே, உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் ஒன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா கோர்ட்டுமே எதுக்கு கீழே வரும்? சுப்ரீம் கோர்ட்டு கீழே தான் வரும். எல்லாருக்கும் மேல இருக்கிறது யாரு? உச்ச நீதிமன்றம் தான். அப்போ ஆர்டிகிள் 141ல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல உச்ச நீதிமன்றம் ஒரு சட்டத்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கு எல்லா நீதிமன்றங்களுமே என்ன பண்ணும்? கட்டுப்படும். ஓகேவா? law declared by Supreme Court to be binding on all lower courts. ஓகே, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்திய அரசியலமைப்போட ஆர்டிகிள் 141 உச்சநீதிமன்றத்தால ஏதாவது ஒண்ணு நம்ம சொல்றோம், ஒரு இது சொல்றாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு கேஸ் இருக்குன்னா கடைசி தீர்ப்பு வந்து எதோடது? உச்சநீதிமன்றத்தோடது. ஓகேவா? அது மாதிரி ஏதாவது உச்சநீதிமன்றம் சொல்றாங்கன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா கோர்ட்டுமே அதுக்கு கட்டுப்படணும். which of the following is not a function of the president of India? இந்திய குடியரசுத் தலைவரின் பணி எது கிடையாது? ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்கேன்.
இந்த 4 ஆப்ஷன்ல எது குடியரசுத் தலைவரோட பணி கிடையாது? இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ரிலேட்டட் கொஸ்டின்னா நான் ரிலேட்டட் கொஸ்டின் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருவேன். மன்னிப்பு வழங்குதல், அவசர நிலையை அறிவித்தல், நாடாளுமன்றத்தோட இரு அவைகளிலும் உரையாற்றுதல், அடுத்து பிரிசைடிங் ஓவர் த ராஜ்யசபா, மாநிலங்களவைக்கு தலைமை தாங்குதல். இதுல 3 இதுவுமே பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்கு. அவரோட பணிதான் மன்னிப்பு வழங்குதல். ஓகே, யாராவது ஒருத்தங்க ஒரு ஆயுள் தண்டனை கைதியோ யாரோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு கருணை அடிப்படையிலயோ ஏதோ ஒரு அடிப்படையில மன்னிப்பு வழங்குறது, எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றது, அவசர நிலையை அறிவித்தல், நாடாளுமன்றத்தோட 2 அவைகளிலுமே அவர் உரையாற்றலாம். அவருக்கு அதுக்கான அதிகாரம் இருக்கு. ஆனா பிரிசைடிங் ஓவர் த ராஜ்யசபா, மாநிலங்களவைக்கு அவர் என்ன பண்ண முடியாது? தலைமை தாங்க முடியாது. ஓகே, அக்கார்டிங் டு ஆர்டிகல் 64 and 89 of the Indian Constitution, Vice President of India is the ex officio chairman of the Rajya Sabha. President does not conduct the proceedings of Rajya Sabha. Other functions of the president such as granting pardons, மன்னிப்பு வழங்குதல், எமர்ஜென்சி இது பண்ணுது. இந்த மன்னிப்பு வழங்குறது எந்த ஆர்டிகிள்ல நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 72ல, அதுக்கப்புறம் எமர்ஜென்சி அவசர நிலையை அறிவித்தல் ஆர்டிகிள் 352, 56, 60ல, டெலிவரிங் எ ஸ்பெஷல் அட்ரஸ் டு பார்லிமெண்டோட 2 அவைகளிலுமே என்ன பண்ணலாம்? அவர் உரையாற்றலாம். அது ஆர்டிகிள் 87ல. ஓகேவா? இந்திய அரசியலமைப்போட ஆர்டிகிள் 64 மற்றும் 89 சட்டப்பிரிவுகளின்படி துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையின் பதவி வழி தலைவராக இருப்பார். யார் இருப்பாங்க? வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க. ஆனா பிரசிடென்ட் மாநிலங்களவையோட தலைவரா இருக்க மாட்டாங்க. ஓகே, அது போக மற்ற இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். மன்னிப்பு வழங்குதல், அவசர நிலை பிரகடனம், இது எந்த ஆர்டிகிள்ல வரும்? பர்டன் மன்னிப்பு வழங்குறது விதி 72ல. அவசர நிலை பிரகடனம் பாத்தீங்கன்னா 352, 56, 60. அதுக்கப்புறம் 2 இதுலயும் உரையாற்றுதல் ஆர்டிகிள் 87ல வரும். ஓகேவா? அடுத்த ஷிஃப்ட்டுக்கு இந்த இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, ஹூ இஸ் த எக்ஸ் அபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா? மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபாவோட தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. எந்த விதியில நாம சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஆர்டிகிள்ல சொல்லியிருக்கோம்னா ஆர்டிகிள் 64ல. Under which article does the president address the first session of parliament after each general election? ஒவ்வொரு பொது தேர்தலுக்கு பிறகும் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் எந்த விதியின் கீழ் உரையாற்றுவார்? ஆர்டிகிள் 87 படி. Which city is the global summit of women 2025 scheduled to be held? ஓகேவா? பெண்களுக்கான உலகளாவிய உச்சி மாநாடு 2025 எந்த நகரில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது? சோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்லின், ஜெர்மனி. ஓகே, சோ 2025 கரண்ட் அஃபேர் கேட்டிருக்காங்க. நம்ம CA PDF கோர்ஸ்லயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நீங்க கரெக்டா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்ன கொடுத்திருந்தோமோ ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி இது எல்லாத்தையும் கரெக்டா படிச்சுட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ல கொடுத்ததையும் கரெக்டா படிச்சிருந்தீங்கன்னா ஜிகே செக்ஷன் உங்களுக்கு டஃபா இருந்திருக்காது. சூப்பரா 90க்கு மேலேயே எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ணிருக்கலாம். சோ ஆனா நம்ம உட்கார்ந்து படிக்கணும். ஓகே, சோ அந்த சமிட் பாத்தீங்கன்னா ஜூலை 3 to 5ல பெர்லின், ஜெர்மனில நடந்திருக்கு. இதோட தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீஸ்டோரிங் வேல்யூஸ் இன் டிஜிட்டல் ஏஜ். ஓகே, இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் த 35th annual summit which brings together women leaders, government ministers, CEOs and entrepreneurs from across the globe. தேசிய இந்த உச்சி மாநாடு பாத்தீங்கன்னா ஜூலை 3ல இருந்து 5 வரைக்கும் ஜெர்மனி பெர்லின்ல நடந்திருக்கு. இதோட கருப்பொருள் என்னன்னா டிஜிட்டல் யுகத்தில் விழுமியங்களை மீட்டெடுத்தல். ஓகேவா? ரீஸ்டோரிங் வேல்யூஸ் இன் டிஜிட்டல் ஏஜ். ஓகே, அடுத்த கொஸ்டின். Which of the following channels separates the Andaman Island from the Nicobar Island? பின்வரும் நீர் சந்திகளில் எது அந்தமான் தீவு கூட்டத்தையும் நிக்கோபார் தீவு கூட்டத்தையும் பிரிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ எது 10 டிகிரி சேனல், அதாவது 10 டிகிரி கால்வாய். ஓகே, இது நம்ம லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணதுதான். ஓகேவா? சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல முன்னாடி NTPC கிராஜுவேட்டுக்கு முன்னாடி லைவ் கிளாஸ் கொண்டு போனோம் இல்லையா, அதுல டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். ஓகே, இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் என்ன கேட்கலாம்? Which channel separate the islands of Lakshadweep and Minicoy? லட்சத்தீவு மற்றும் மினிகாய் தீவுகளை பிரிக்கும் கால்வாய் எது அப்படின்னா 9 டிகிரி சேனல். ஓகே, which channel separate the இந்தியா ஃப்ரம் த மாலத்தீவ்ஸ்? இந்தியாவை மாலத்தீவுல இருந்து பிரிக்கிறது 8 டிகிரி சேனல். இதெல்லாம் அடுத்தடுத்த ஷிஃப்ட்ல கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இதுதான் ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டை அனலைஸ் பண்ணக்கூடிய மெத்தடு. ஓகேவா? நீங்க அதை கரெக்டா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல கண்டிப்பா உங்களால ஜிகேல நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். Between which two islands is the Duncan Passage located? So எந்த இதுக்கு இடையில between which two islands is the Duncan Passage located? எந்த ரெண்டு இதுக்கு இடையில? சவுத் அந்தமான் and லிட்டில் அந்தமான். ஓகே, அடுத்த கொஸ்டின். டங்கன் கணவாய் எந்த 2 தீவுகளுக்கு இடையில் அமைந்துள்ளது அப்படின்னா சவுத் அந்தமான் அண்ட் லிட்டில் அந்தமான்.
தெற்கு அந்தமான் மற்றும் லிட்டில் அந்தமான். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்ட்ரைட் தட் செப்பரேட்ஸ் இந்தியா ஃப்ரம் ஸ்ரீலங்கா? ஓகே, அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, அடுத்த ஷிப்ட்ல எதிர்பார்க்கலாம். இந்தியாவை இலங்கையிலிருந்து பிரிக்கும் நீர் சந்தியின் பெயர் என்ன அப்படின்னா பாக் ஸ்ட்ரைட். ஓகே, பாக் ஸ்ட்ரைட், பாக் நீர் சந்தி. Due to its high water retention capacity, which type of soil is considered most suitable for cotton cultivation? Okay, இது yesterday கேட்ட கொஸ்டின். அதிக நீரை தக்க வைக்கும் திறன் காரணமாக பருத்தி விவசாயத்துக்கு மிகவும் ஏற்றதாக கருதப்படும் மண் வகை. ஓகேவா? சோ எந்த மண் வகை? ஓகே, பருத்தி எதுல விளையும்? கரிசல் மண்ண விளையும். இல்லனா இதை வந்து கருப்பு மண் இல்லனா கரிசல் மண்ணுன்னு சொல்லலாம். ஓகே, பிளாக் சாயில். ஓகே, இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் பார்த்தோம்னா, which region in India has the highest concentration of black soil? இந்தியாவோட எந்த பகுதியில அதிக அளவுல கரிசல் மண் காணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தக்கான பீடபூமி பகுதிகளில், மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேசம் இந்த பகுதிகளில் வந்து அதிக அளவு கரிசல் மண் வந்து காணப்படுகிறது. ஓகே, அடுத்த ஷிப்ட்ல கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிளாக் சாயில் இஸ் ரிச் இன் விச் மினரல்ஸ்? கரிசல் மண்ணில் எந்த வகையான தாதுக்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட்டு, மெக்னீசியம், பொட்டாஷ், சுண்ணாம்பு இது எல்லாமே எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கரிசல் மண்ணில் இருக்கு. Why does black soil develop deep cracks during the dry season? வறண்ட காலங்கள்ல கரிசல் மண்ணில் ஆழமான விரிசல்கள் வந்து ஏற்படுது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல அதிகப்படியான அளவு களிமண் இருக்கிறதுனாலையும் ஈரப்பதங்கள் வந்து குறையுது. ஓகே, வறண்ட நேரத்துல பாத்தீங்கன்னா ஈரப்பதம் குறையும். அதனால அதுல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்ணின் சுய காற்றோட்டத்திற்கு உதவுகிறது. அதனால அதுல வந்து என்ன ஆகுது? விரிசல் வந்து ஏற்படுது. அதே மாதிரி இது வந்து மண்ணின் சுய காற்றோட்டத்திற்கு உதவுகிறது. ஓகே, அடுத்த கொஸ்டின். இஃப் எ கிராஸ் பிட்வீன் எ ரெட் ஃபிளாட் plant and a white flower plant produces offspring with pink flowers, this is an example of which genetic phenomenon? சிவப்பு மலர் கொண்ட தாவரத்துக்கும், ஓகேவா, சிவப்பு மலர் கொண்ட ஒரு தாவரம் இருக்கு, அதுக்கப்புறம் வெள்ளை மலர் கொண்ட தாவரம், இது ரெண்டுக்கும் நாம வந்து கலப்பு பண்றோம். ஓகே, கிராஸ் பண்றோம். ஓகேவா, இளஞ்சிவப்பு மலர், அப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்? ரெட் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு ரோஸுக்கும் ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய ரோஸ் ரெண்டையும் கலப்பினம் பண்றோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் எப்படி கிடைக்கும்னா இளஞ்சிவப்பு மலர் வந்து உருவாகும். இது என்ன மரபணு நிகழ்வுக்கு உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், முழுமையற்ற ஓங்குதன்மை. ஓகே, முழுமையற்ற ஓங்குதன்மை. நம்ம வந்து ரெட்டையும் ஒயிட்டையும் இது பண்றோம் அப்படின்னா நமக்கு பிங்க் கலர் ரோஸ் வந்து கிடைக்கும். இது வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, சோ முழுமையற்ற ஓங்குதன்மை இல்லனா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஓங்குதன்மை கொண்ட அல்லில் ஒடுங்குதன்மை கொண்ட அல்லிலை முழுமையாக அடக்க முடியாது. இதன் விளைவாக இரண்டின் கலவையிலிருந்து ஒரு புதிய இன்டர்மீடியேட் வந்து உருவாகுது. ஓகே, ரெட்டையும் ஒயிட்டையும் பண்றோம், ரெட்டும் கிடைக்கல ஒயிட்டும் கிடைக்கல, நமக்கு என்னது? ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு இது என்ன கிடைக்குது? பிங்க் கலர் வந்து கிடைக்குது. ஓகே, ஓகே, இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் பாத்தீங்கன்னா வாட் இஸ் த phenotypic ratio of F2 generation in incomplete dominance? So அதோட ரேஷியோ பாத்தீங்கன்னா 1:2:1. In which plant was incomplete dominance first discovered? எந்த பிளான்ட்ல முதல்ல இந்த முழுமையற்ற ஓங்குதன்மை கண்டறியப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தி மந்தாரை. ஓகே, சோ அந்தி மந்தாரை 4 o'clock plant ன்னு இதை சொல்லலாம். மிராபிலிஸ் ஜலாபா. ஓகே, how is co-dominance difference from incomplete dominance? இணை ஓங்குதன்மை முழுமையற்ற ஓங்குதன்மையிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இணை ஓங்குதன்மையில பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு இது கலப்பினம் பண்றோம் பாத்தீங்களா, அந்த ரெண்டு கலருமே ஒன்னாவே தெரியும். ஓகேவா, ஆனா இந்த முழுமையற்ற ஓங்குதன்மையில பாத்தீங்கன்னா நமக்கு புதுசா ஒண்ணு. ஓகேவா, சோ அதுல என்ன இருக்கும்? முழுமையா அந்த இது தெரியாம புதுசா ஒண்ணு இருக்கும். இப்போ ரெட்டையும் ஒயிட்டையும் இது பண்ணும்போது நமக்கு என்ன வந்துச்சு? பிங்க் வந்துச்சு பாத்தீங்களா. சோ அந்த மாதிரி. Is the law of segregation still valid in incomplete dominance? முழுமையற்ற ஓங்குதன்மையிலும் தனித்து பிரிதல் விதி செல்லுபடியாகுமான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, தோற்றத்தில் பண்புகள் கலந்தாலும் மரபணுக்கள் ஒன்றோடொன்று கலக்காமல் கேமிட் உருவாக்கத்தின் போது தனித்தனியா வந்து பிரியும். ஓகே, இது எல்லாமே அடுத்தடுத்த ஷிப்ட்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. which year and where was the first international summit on environmental protection held? சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான முதல் சர்வதேச உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. 1972 ஸ்டாக்ஹோம்ல நடந்திருக்கு. ஓகே, ஸ்டாக்ஹோம் எங்க இருக்குன்னா ஸ்வீடன்ல இருக்கு.
Stockholm Conference was first global effort of environmental protection. During this conference, United Nations Environment Program was established. United Nations Environment Program ஓட headquarters எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நைரோபி கென்யால இருக்கு. ஓகே, ஸோ டு கமாமரேட் த வேர்ல்ட் என்வரான்மெண்ட் டே, ஓகே, இந்த யுனைடெட் நேஷன் என்வரான்மெண்ட் ப்ரோக்ராம் இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வேர்ல்டு என்வரான்மெண்ட் டே உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து ஜூன் 5 அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா, ஸ்டாக்ஹோம் மாநாடு ஜூன் 5ல இருந்து 16 வரைக்கும் 1972 வந்து எங்க நடந்துச்சுன்னா ஸ்டாக்ஹோம் ஸ்வீடன்ல வந்து நடந்திருக்கு. இந்த மாநாட்டுல யுஎன்இபியோட திட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது, யுனைடெட் நேஷன் என்வரான்மெண்ட் ப்ரோக்ராம். இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா நைரோபி கென்யால இருக்கு. ஓகே, சோ இந்த மாநாட்டுல தான் என்ன பண்ணாங்கன்னா உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5ன்னு கொண்டு வந்தாங்க. ஓகே, இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் பார்த்தோம்னா which international organization was established as a result of 1972 Stockholm Conference? 1972 ஆண்டு ஸ்டாக்ஹோம் மாநாட்டின் விளைவாக எந்த சர்வதேச அமைப்பு உருவாக்கப்பட்டது அப்படின்னா யுனைடெட் நேஷன் என்வரான்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகே, இந்த சர்வதேச அமைப்பு தான் உருவாக்கப்பட்டது. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா நைரோபி கென்யால இருக்கு. which summit is famously known as the எர்த் சமிட்? எந்த உச்சி மாநாடு புவி உச்சி மாநாடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ரியோ டி ஜெனிரோ உச்சி மாநாடு 1992. where is the headquarters of யுனைடெட் நேஷன் என்வரான்மெண்ட் ப்ரோக்ராம்? இப்பதான் நான் சொன்னேன், நைரோபி கென்யா. ஓகேவா, இது வந்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்லாம் கேட்கும்போது கேட்க வாய்ப்பு இருக்கு. வாட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் சிபியு? ஓகேவா, கம்ப்யூட்டர்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிபியூனா என்னது? சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஓகே, கணினியில சிபியூவோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறோமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்றதுதான் சிபியூவோட வேலையே. ஓகேவா, கணினியில் சிபியூவோட முதன்மையான பணி என்னன்னா வழிமுறை செயலாக்க மற்றும் செயல்படுத்த. ஒண்ணுமே இல்ல, இப்போ ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து என்ன பண்ணும்? ப்ராசஸ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்றதுதான் யாரோட வேலை? சிபியூவோட வேலை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிபியூனா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லுவோம். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? கம்ப்யூட்டரோட மூளையே சிபியூ தான். ஓகேவா, ஸோ இதுதான் பிரைன் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம சின்ன வயசுலேயே படிச்சது தான். ஓகேவா, இன்புட் which takes input and convert it into useful information output. அப்படிதான் நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா அதை ப்ராசஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு ஒரு அவுட்புட்டை கொடுக்கறது சிபியூட வேலை. ஓகேவா, இப்போ இதே மாதிரி சிபியூல என்னென்ன இதெல்லாம் இருக்கு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். நீங்க கம்ப்யூட்டர் எல்லாம் பேசிக் இப்போ எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அதுல ஏஎல்யூ யூனிட் இருக்கும், அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் இருக்கும். இது வந்து என்ன பண்ணும்? இந்த மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் எல்லாமே கொடுப்போம் இல்லையா, அது எல்லாமே பண்றது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்ல. அதே மாதிரி CU கண்ட்ரோல் யூனிட் டைரக்ட் அண்ட் மேனேஜஸ் டாஸ்க் ஆபரேஷன். ரிஜிஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னா டெம்பரவரி ஸ்டோரேஜ் ஆஃப் டேட்டாவை டெம்பரவரியா ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகே, சிபியூ தெரியும் உங்களுக்கு, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் அதை ப்ராசஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றதா சிபியூட வேலை. இது நம்ம கம்ப்யூட்டரோட மூளை அப்படின்னு கூட இந்த சிபியூவை சொல்லலாம். இதுல 3 இது இருக்கு. ஒன்னு ஏஎல்யூ அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், அடுத்து ரிஜிஸ்டர்னு சொல்லுவோம். ஓகே, தமிழ் மீடியம்க்கு கணித தர்க்க அலகுன்னுலாம் கொடுக்க மாட்டாங்க. எக்ஸாம்ல இப்போ அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்னு தான் கொடுக்குறாங்க. ஓகே, இதுல வந்து அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். ஓகே, ஆஃப்டர் கம்ப்ளீட் டைஜஷன் இன் த ஹியூமன் பாடி proteins are converted into which of the following? இப்போ நம்ம சாப்பிடுறோம், சாப்பிட்ட எல்லாமே செமிச்சிருச்சு. ஓகேவா, டைஜஸ்ட் ஆயிருச்சு. அப்படி டைஜஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் புரதங்கள் எல்லாமே புரோட்டீன்ஸ் எல்லாமே என்னவா மாத்தப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மனித உடல்ல முழுமையான செரிமானத்துக்கு பிறகு புரதங்கள் எப்படி மாத்தப்படுது அப்படின்னா அமினோ அமிலங்களாக வந்து மாற்றப்படுகிறது. ஓகே, in the human body after complete digestion proteins are converted into amino acids. மனித உடல்ல முழுமையான செரிமானத்துக்கு பிறகு புரதங்கள் எல்லாமே எப்படி மாறும்? அமினோ அமிலங்களா மாறும். இது ஏற்கனவே நம்ம லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணது. நீங்க கரெக்டா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஃபாலோ பண்ணி அதுல என்னென்ன சயின்ஸ்ல கொடுத்துருக்கோமோ ஜென்ரல் அவேர்னஸ்ல கொடுத்துருக்கோமோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுத்துருக்க கரண்ட் அஃபேரையும் ரிவிஷன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா சூப்பரா இன்னைக்கு வந்து எக்ஸாம் எழுதியிருக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஓகே, இப்போ இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் அடுத்த ஷிஃப்ட்ல எப்படி கேட்கலாம்னா which enzyme starts the digestion of protein in the stomach? வயிற்றில் புரத செரிமானத்தை தொடங்கும் என்சைம் எது? சோ புரத செரிமானத்தை தொடங்கக்கூடிய நொதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெப்சின் நொதி. which organ is the primary site for the complete digestion of protein? புரதங்களின் முழுமையான செரிமானம் எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன், அதாவது நம்ம உடம்புல சிறுகுடல்ல தான் புரதங்களோட முழுமையான செரிமானம் வந்து நடக்கும்.
புரோட்டீன்ஸ் ஆர் பாலிமர் செயின்ஸ் ஆஃப் விச் டைப் ஆஃப் ஃபாலோயிங்? புரதங்கள் பின்வருவனவற்றுள் எதனுடைய பாலிமர் சங்கிலிகள் ஆகும்? எதோட சங்கிலிகள் அப்படின்னா அமினோ அமிலங்களோட சங்கிலிகள். Which gas is a unique component of proteins not found in fats or carbohydrates? கொழுப்புகள் அல்லது கார்போஹைட்ரேட்டுகளில் காணப்படாத புரதங்களில் மட்டுமே உள்ள தனித்துவமான வாயு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் வாயு. ஓகே, what is the standard SI unit of force? விசையின் SI அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ விசையோட SI அலகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூட்டன். ஓகே, what is the CGS unit of force and what is its relationship with the நியூட்டன்? ஓகேவா, இது அடுத்த ஷிப்ட்ல மேபி கேட்கலாம். விசையின் CGS அலகு என்ன மற்றும் நியூட்டனுக்கும் அதற்குமான தொடர்பு என்ன? சோ இதோட CGS அலகு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைன். 1 நியூட்டன் equal to 10⁵ டைன்ஸ். Which instrument is used to measure force? விசையை அளவிட பயன்படக்கூடிய கருவி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டைனமோமீட்டர். ஓகேவா, ஓகே. Is force a scalar or vector quantity? force வந்து ஒரு ஸ்கேலார் அளவா அல்லது வெக்டார் அளவா? ஃபர்ஸ்ட் ஸ்கேலார்னா என்ன, வெக்டார்னா என்னங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கேலார் அப்படின்னா அதுக்கு எண் மதிப்பு மட்டும் தான் இருக்கும். வெக்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு எண் மதிப்பும் இருக்கும் திசையும் இருக்கும். ஓகேவா, இது ரெண்டுமே இருக்கும், எண் மதிப்பும் இருக்கும் திசையும் இருக்கும். அப்போ விசை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கு எண் மதிப்பும் இருக்கும் திசையும் இருக்கும். ஃபோர்ஸை நம்ம எந்த டைரக்ஷன்லனாலும் செலுத்தலாம், எந்த திசையிலனாலும் செலுத்தலாம். இப்படி ஃபோர்ஸ் கொடுக்கலாம், இப்படி ஃபோர்ஸ் கொடுக்கலாம், இப்படி ஃபோர்ஸ் கொடுக்கலாம். அது மாதிரி அதுக்கு எண் மதிப்பு இருக்கும். 5 நியூட்டன் ஃபோர்ஸ் செலுத்தலாம். அப்ப எண் மதிப்பும் இருக்கும், அதை எந்த டைரக்ஷன்லனாலும் நாம வந்து கொடுத்துக்கலாம். அப்ப திசையும் இருக்கு அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து என்னது, வெக்டார் குவான்டிட்டி. அப்ப ஸ்கேலார் குவான்டிட்டினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கும். ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஸ்பீடு, வெலாசிட்டி எடுத்துக்கலாம். ஓகேவா, சோ ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், 5 km/h அப்படின்னு சொல்லுவோம். வெலாசிட்டி பாத்தீங்கன்னா 5 km/h, திசை வேகம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோமா? வேகம், இத வந்து வேகம்னு சொல்லுவோமா? அப்போ வேகத்துல வேகம் அதாவது எண் மதிப்பு மட்டும் இருக்கும். திசை வேகத்துல பாத்தீங்கன்னா திசையும் இருக்கும். 5 km/h ஈஸ்ட், 5 km/h நார்த், அந்த மாதிரி திசையும் இருக்கும். ஓகே, அவன் இந்த 5 km/h நார்த்ல போறான், அப்ப அதுதான் திசை வேகம். திசையும் இருக்கு, அந்த எண் மதிப்பும் இருக்கு. ஓகே, அததான் இங்க சொல்லியிருக்கேன். வெக்டார் அளவு பாத்தீங்கன்னா இதுக்கு எண் மதிப்பும் இருக்கும் திசையும் இருக்கும். ஸ்கேலார் அளவுக்கு பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கும். What are the dimensions of force? மேபி உங்களுக்கு அடுத்த ஷிப்ட்ல டைமென்ஷன் ஃபார்முலா கூட கேட்கலாம். விசையின் பரிமாண வாய்ப்பாடு என்ன அப்படின்னா m⁴1 l⁴1 t⁻⁻². Okay, where was the 69th session of the Commission on the Status of Women held in March 2025? மார்ச் 2025 பெண்களின் நிலை குறித்த ஆணையத்தின் 69வது அமர்வு எங்கு நடைபெற்றது அப்படின்னா நியூயார்க் யுஎஸ்ல நடந்திருக்கு. 69th session of United Nations Commission on the Status of Women எங்க நடந்திருக்கு அப்படின்னா நியூயார்க் யுஎஸ்ல நடந்திருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் பாத்தீங்கன்னா which year United Nations Commission on the Status of Women established? எப்போ தொடங்கணும், எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1946ல. Who is the current executive director of United Nations Women who participated in CSW 69? CSW 69ல பார்ட்டிசிபேட் பண்ண நிர்வாக இயக்குனர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைமா சாமி பஹோஸ். ஓகே, இல்ல சீமா சாமி பஹோஸ். அண்டர் the Citizenship Amendment Act 2019, persecuted minorities from which 3 countries are eligible for Indian citizenship? குடியுரிமை திருத்த சட்டம், Citizenship Amendment Act. இதுக்கு கீழே பார்த்தோம்னா 3 நாடுகளை சேர்ந்த துன்புறுத்தப்பட்ட சிறுபான்மையினர் யாரெல்லாம் இந்திய குடியுரிமை பெற தகுதியுடையவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான். ஓகேவா, சோ பாகிஸ்தான்ல துன்புறுத்தப்பட்ட சிறுபான்மையினர்கள், அதே மாதிரி பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான். ஓகேவா, சோ இவங்க யாராவது ஒரு பிரச்சனையில இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்திய குடியுரிமை பெற தகுதி உடையவர்கள். ஓகேவா, ஓகே. Citizenship Amendment Act 2019, 6 minority communities, Hindu, Sikh, Buddhist, Jain, Parsis, Christians who came to India from Pakistan, Bangladesh and Afghanistan on or before December 31, 2014 will not be considered illegal migrants and will be eligible for Indian citizenship. This act fast tracks the citizenship process for those who have faced religious persecution in these countries. Okay, குடியுரிமை சட்டம் 2019 படி
பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான்ல இருந்து டிசம்பர் 31, 2014 அன்று அல்லது அதற்கு முன்னதாக இந்தியாவுக்கு வந்த சிறுபான்மையின சமூகங்கள், ஹிந்துவோ, சீக்கியர்களோ, புத்தர்களோ, சமணர்களோ, கிறிஸ்டின்ஸோ யாரா இருந்தாலும் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அப்படின்னு அவங்கள வந்து சொல்ல மாட்டாங்க. அவங்க எல்லாருமே இந்திய குடியுரிமை பெற தகுதி உடையவர்கள். ஓகே, இவங்க வந்து பாத்தீங்கன்னா மத ரீதியா அந்த கண்ட்ரீஸ்ல வந்து துன்புறுத்தல்களை வந்து என்னவா இருப்பாங்க, சந்திச்சவங்களா இருப்பாங்க. ஓகே, அவங்க இந்த டேட்லயோ இந்த டேட்டுக்கு முன்னதாவோ வந்திருந்தாங்க அப்படின்னா இந்திய குடியுரிமை பெற தகுதி உடையவர்கள். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் பார்த்தோம்னா, வாட் இஸ் த கட் ஆஃப் டேட் ஃபார் எலிஜிபிலிட்டி அண்டர் த சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019க்கு கீழே தகுதி பெறுவதற்கான காலக்கெடு வந்து டிசம்பர் 31, 2014. How many specific minority communities are covered under the CAA? அதாவது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு கீழே எத்தனை சிறுபான்மையின சமூகங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன? ஹிந்து, சீக்கியர்கள், அதுக்கப்புறம் புத்திஸ்ட், ஜெயின், பார்சி, கிறிஸ்டியன், இந்து, சீக்கியர், பௌத்தர், சமணர், பார்சி மற்றும் கிறிஸ்தவர். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 amended which ஒரிஜினல் ஆக்ட்? சிஏஏ 2019 எந்த அசல் சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டது அப்படின்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955, குடியுரிமை சட்டம் 1955. To which states tribal areas is the Citizenship Amendment Act 2019 not applicable? எந்த மாநிலங்களின் பழங்குடியின பகுதிகளுக்கு CAA 2019 பொருந்தாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரைபல் ஏரியாஸ் ஆஃப் அஸ்ஸாம், மேகாலயா, மிசோரம் அண்ட் திரிபுரா இன்க்ளூடட் இன் த 6th ஷெட்யூல்ல இதை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஏரியாஸ் அண்டர் த இன்னர் லைன் பெர்மிட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who appoints the யூனியன் ரயில்வே மினிஸ்டர் இன் இந்தியா? இந்தியாவில் மத்திய ரயில்வே அமைச்சரை நியமிப்பவர் யார்? யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆன் த அட்வைஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். பிரதமரோட ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் வந்து ரயில்வே அமைச்சரை வந்து என்ன பண்றாரு, இந்தியாவில் நியமிக்கிறாரு. Railway minister is appointed by the president. This appointment is made under Article 75 of the Constitution on the recommendation of Prime Minister. பிரைம் மினிஸ்டரோட பரிந்துரையின் பேரில் ரயில்வே மினிஸ்டர் வந்து பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் ரயில்வே மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா? சுதந்திர இந்தியாவின் முதல் ரயில்வே அமைச்சர் யார் அப்படின்னா ஜான் மத்தாய். To whom is the Union Railway Minister individually responsible? மத்திய ரயில்வே அமைச்சர் தனிப்பட்ட முறையில் யாருக்கு பொறுப்பானவர் அப்படின்னா the president as per article 75 of 2 ministers hold office during the pleasure of the president. குடியரசுத் தலைவர் அதாவது எந்த சட்டத்தின்படி ஆர்டிகிள் 75 of 2 படி அமைச்சர்கள் குடியரசுத் தலைவரின் விருப்பம் உள்ளவரை பதவியில் நீட்டிப்பார்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் உமன் ரயில்வே மினிஸ்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி. இந்தியாவின் முதல் பெண் ரயில்வே அமைச்சர் மம்தா பானர்ஜி. Which state alone accounts for nearly 3/4 of India's total jute production? இந்தியாவின் மொத்த சணல் உற்பத்தியில் கிட்டத்தட்ட முக்காவாசி பங்கு எந்த மாநிலத்தால் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். ஓகே, இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய மொத்த சணல் உற்பத்தியில முக்காவாசி எங்க உற்பத்தி பண்றாங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல உற்பத்தி பண்றாங்க. ஓகேவா? சோ வெஸ்ட் பெங்கால்ல 3/4. ஓகேவா? சோ முக்காவாசி வெஸ்ட் பெங்கால்ல தான் உற்பத்தி பண்றாங்க. எவ்வளோனா 70% இருந்து 80% வரைக்கும் சணல் உற்பத்தி. ஓகே, இப்போ இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் பார்த்தோம்னா ஜூட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பை விச் பாப்புலர் நேம்? ஜூட்டை வந்து நாம என்ன சொல்லலாம்? கோல்டன் ஃபைபர்னு சொல்லலாம். சணல் எந்த பிரபலமான பெயராலும் அழைக்கப்படுகிறது அப்படின்னா தங்க இலை. வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஜூட் மில் எஸ்டாப்ளிஷ்ட் இன் இந்தியா? இந்தியாவின் முதல் சணல் ஆலை எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷ்ரா, கொல்கத்தாவில் 1855 நிறுவப்பட்டது. Which is considered the oldest and the first style of singing in Indian classical music? என்ன சொல்லியிருக்காங்க? இந்திய செவ்வியல் இசையின் மிகவும் பழமையான மற்றும் முதல் பாணி பாடும் முறை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எது அப்படின்னா துருபத். ஓகேவா? ஓகே, துருபத்ங்கிறது நாட்டிய சாஸ்திரம், சங்கீத ரத்னகரம் அப்படிங்கக்கூடிய நூல்கள்ல இதை பத்தி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் பாத்தீங்கன்னா which musical instrument is traditionally used as an accompaniment for துருபத்? துருபத் பாடலுக்கு பாரம்பரியமாக துணையாக பயன்படுத்தப்படும் இசைக்கருவி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவாஜ். Which Mughal emperor court was famous for துருபத் singers like தன்சன்? தான்சன் போன்ற துருபத் பாடகர்களுக்கு எந்த முகாலய பேரரசரின் அவை புகழ் பெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்பரோட அவை. இந்த அவையில தான் துருபத் பாடகர்கள் வந்து இருந்திருக்காங்க. Who is known for developing and promoting துருபத் in குவாலியர்? குவாலியர்ல துருபத் இசைப்பாணியை உருவாக்கி மேம்படுத்தியதற்காக அறியப்படுபவர் யார் அப்படின்னா ராஜா மான்சிங் தோமர்.
அடுத்த கொஸ்டின், வேர் வாஸ் த சொசைட்டி ஆஃப் அசோசியேஷன் எக்ஸிக்யூட்டிவ் SAE இந்தியா அபிஷியலி லான்ச்டு இன் 2025? 2025 சொசைட்டி ஆஃப் அசோசியேஷன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அதிகாரப்பூர்வமாக எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா டெல்லியில தொடங்கியிருக்காங்க. ஓகே, ஜான் மெக்ஃபால் selected as the world's first parastronaut, physically disabled astronaut candidate belongs to which country? உலகின் முதல் மாற்றுத்திறனாளி விண்வெளி வீரர், அவங்கள தான் parastronaut அப்படின்னு சொல்லுவோம். ஜாக் மெக்பால். ஓகேவா? சோ இவர் தான் உலகின் முதல் மாற்றுத்திறனாளி விண்வெளி வீரர். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் வந்து யூகேவை சேர்ந்தவர். Percentage of the population covered by social protection system in India has increased from 22% in 2016 to what percentage in 2015? இந்தியாவில் சமூக பாதுகாப்பு அமைப்புகளின் கீழுள்ள மக்கள் தொகையின் சதவீதம் 2016ல 22% இருந்துச்சு. 2025ல எவ்வளவு சதவீதமா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 64.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? சோ இந்த ரிப்போர்ட்டை யாரு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா நிதி ஆயோக் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுபடி இப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 64.3% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் பார்த்தோம்னா, வாட் இஸ் இந்தியாஸ் ஓவரால் காம்போசிட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் ஸ்கோர் அக்கார்டிங் டு நிதி ஆயோக் ரிப்போர்ட் 23 to 24? 2023 to 24 அறிக்கையின்படி இந்தியாவின் ஒட்டுமொத்த ஒருங்கிணைந்த நிலையான வளர்ச்சி இலக்குகளோட இது என்ன ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 71. Which state emerged as the top performers in the Sustainable Development Goal in India Index 23 to 24? Sustainable Development Goal 23 to 24ல எந்த மாநிலம் வந்து முதலிடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா அண்ட் உத்தரகாண்ட். ஓகே, which sustainable goal showed the highest increase in score between 2020 to 21 and 23 to 24? 20 to 21 2023 to 24 ஆண்டுகளுக்கு இடையில் எந்த SDG இலக்கு மதிப்பெண்ணின் அதிகப்படியான வளர்ச்சியை பெற்றுள்ளது அப்படின்னா எது அப்படின்னா காலநிலை நடவடிக்கை. ஓகே, இதுதான் ஷிஃப்ட் 2ல கேட்ட கொஸ்டின்ஸ், அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின். ஓகேவா? அடுத்த வீடியோல ஷிஃப்ட் 3ல கேட்ட கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸோட PDF வேணும், இந்த PDFs எல்லாமே எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 99 பே பண்ணி நீங்க வந்து இந்த PDFல ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேருக்கான PDF வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி CA PDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் நடக்கக்கூடிய எக்ஸாமோட கொஸ்டின்ஸ், அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அடுத்து எனக்கு ஜூன்ல தான் எக்ஸாம் இருக்குங்கிற ஸ்டூடெண்ட் இந்த கோர்சஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னும் அடுத்தடுத்த ஷிஃப்ட் போக போக ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆகும், கண்டிப்பா ரிப்பீட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு எவ்வளவு ஷிஃப்ட் நடக்க போகுதுன்னா ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட். ஜூன் 21 வரையெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 30 ஷிஃப்ட் 20 ஷிஃப்ட்லாம் முடிஞ்சிருக்கும். அப்ப 20 ஷிஃப்ட்ங்கும் போது 40 கொஸ்டின், அப்ப அதுலயே உங்களுக்கு 800 கொஸ்டின்ஸ் வந்து கிடைச்சிரும். ஓகேவா? சோ அதனால அந்த அடுத்தடுத்த ஷிஃப்ட் முடிய அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. சோ அதுக்கு இந்த PDFல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். சோ இந்த ஒவ்வொரு ஷிஃப்டோட PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு I want NTPC PDF ன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? I want NTPC PDF ன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே இது கரண்ட் அஃபேர் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னா I want NTPC CA மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. கோர்ஸோட ஃபீஸ் வந்து சொல்லிட்டேன், எல்லா ஷிஃப்டோட PDFும் முடிய கொடுத்துருவோம். இதோட ஃபீஸ் வந்து 99. 8 மந்த்ஸோட CAல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல குரூப் டி எக்ஸாம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். குரூப் டிக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன், இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இதுல ஜாயின் பண்ணிட்டு குரூப் டி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999, உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. NTPC குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி டெஸ்ட் பேட்ச்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.